சிவி2 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சிவி2 என்பது ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தில் ஓப்பன் சிவி மற்றும் பைத்தான் பிரிவுகளில் சமீபத்திய வெளியீட்டை நிறுவுதல் மற்றும் நகர்த்தலுக்கான காரணமாகும். இந்த சில ஏபிஐ மாற்றங்களுடன் கூடுதலாக பைத்தான் இடைமுகத்திலும் மாற்றங்கள் உள்ளன. தொகுதியின் புதிய பதிப்பிற்கு வேலை செய்ய ஏற்கனவே உள்ள குறியீட்டில் மாற்றங்கள் தேவைப்படலாம். நிறுவிய பின் அடுத்த பக்கமான இடப்பெயர்வு மாற்றங்கள், தொகுதிக்கான மாற்றங்கள் மற்றும் பற்றிய விவரங்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள பைத்தான் குறியீட்டில் புதிய பதிப்பிற்கு தேவைப்படலாம். பைத்தான் இடைமுகம் அடிப்படையில் பைத்தான் இடைமுகம் உட்பட்டு சிவி2 மற்றும் பைத்தான் இடைமுகம் உட்பட்டு விண்டோ மற்றும் லினக்ஸ் ஆகியவற்றின் ஓப்பன் சிவி3 ஆகியவை இந்த பக்கம் உட்படுகிறது. ஓப்பன் சிவி அதிகாரப்பூர்வமாக ஓப்பன் சிவி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டி ஓப்பன் சிவி பதிப்பில் 3.1.0 அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது. நிறுவிய பின் பைத்தான் பயன்படுத்தும் ஓப்பன் சிவி இந்த பதிப்பை நீங்கள் சரிபார்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஓப்பன் சிவி சமீபத்திய வெளியீடாக இருந்தாலும் மட்யூலின்படி தொகுதிகளுக்கு இன்னும் பெயரிடப்பட்டுள்ளது. நம்பி தாரணி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. நான் நம்பி லைப்ரரி புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்பி என்பது பைத்தான் நிரலாக்க மொழிக்கான ஒரு நூலாகும். இது பெரிய பல பரிணாம வரிசைகள் மற்றும் மெட்ரிகளுக்கான ஆதரவை சேர்க்கிறது. அத்துடன் உயர்நிலை கணினி செயல்பாடுகளில் பெரிய தொகுப்பையும் செயல்படுத்துகிறது. இந்த வரிசை நம்பியின் முன்னோடியான நியூமெட்ரிக் முதலில் ஜிம் கூக்களின் பல டெவலப்பர்களின் பங்கினால் உருவாக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் ராகிஸ் அலிகன் போட்டியிட்டு நுமேரியன் அம்சங்களை நியூமெட்ரிக்கில் விரிவான மாற்றங்களுடன் இணைத்து நம்பியை உருவாக்கினார். நம்பி ஒரு திறந்த மூல மென்பொருள் மற்றும் பல பங்களிப்பாளர்களை கொண்டுள்ளது. நம்பி என்பது நம்பர் நிதியுதவி பெற்ற திட்டமாகும். அடுத்து லைப்ரரி ஃபைல அனிஷா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் பயோட்டோவை அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை பற்றி பேச போகிறேன். பயோட்டோவின் நூலகம் அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை பற்றி பேச போகிறேன். பயோட்டோவின் நூலகம் என்பது சுட்டி மற்றும் விசைப்பலகையின் கட்டுப்பாட்டை அனுப்புவதற்கு தேவையான ஒரு நூலாக பயன்படுகிறது. பைத்தான் ஸ்கிரிப்ட் எடிட்டர் பயன்படுத்தி மற்ற பயன்பாடுகளின் தொடர்பினை சுட்டி மற்றும் விசைப்பலகையின் இயக்கத்தை தானியங்கமாக்குவதற்கு பெரிதும் உதவுகிறது. நம் சுட்டியை நகர்த்தி மற்ற பயன்பாடுகளில் அனுப்பலாம். விசை அழுத்தங்களை மற்ற பயோடோக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பயோடோக்கி என்பது சுட்டி மற்றும் விசைப்பலகைகளின் கட்டுப்பாடற்ற அனுபவங்களை பற்றி கூறுவது. பயோடோக்கி அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பயோடோக்கி அப்படிங்கிறது சுட்டி மற்றும் விசைப்பலகைகளின் கட்டுப்பாடற்ற அனுபவங்களை நிறுவுவதற்கு ஆட்டோமேஷன் நூலாகும். பைத்தான் ஸ்கிரிப்டை பயன்படுத்தி மற்ற பயன்பாடுகளின் தொடர்பு அல்லது நிறுவுதல். சுட்டி மற்றும் விசைப்பலகையின் இயக்கத்தை தானியங்கமாக்குவதற்கு இது பெரிதும் உதவுகிறது. நாம் சுட்டியை நகர்த்தி மற்ற பயன்பாடுகளில் பெற முடியும். விசை அழுத்தங்களை மற்ற பயன்பாடுகளில் உதாரணமாக படிவ மாற்றம் அல்லது நம் தேடிய வார்த்தைகளை கேட்கவும் முடியும். ஸ்னாப்சாட்களை எடுத்து படத்தையும் கொடுக்கலாம். காட்சி எச்சரிக்கை மற்றும் செயல்பாடு பெட்டிகள் போன்றவை இருக்கும். அடுத்து மண்பூசி அப்படிங்கிற டெமோ கொடுப்பாங்க. கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஃபேஸ் ஐ அப்லோட் பண்ணி அவங்களோட ஐபால் நகர்றதுக்கு அப்படி
ரிசல்ட் நடக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்க இங்கே நடக்கிற பற்றி நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ டச் பண்ணணும் அப்படின்னா நீங்களுடைய அதை வந்து பிளிங்க் பண்ணால் அது வந்து டச் ஆகும். New Double Bright Brightening Face Wash. Now at only ₹85.